ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியாக இருக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட் வச்சு பேன்கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பேன் கேக்குக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ரோல்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. நார்மல் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதோடைய பார்த்திங்க அப்படின்னா நான் அரை ஸ்பூன் சீட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீட்ஸ் பவுடர் ரெசிபி சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியே பார்த்திங்கன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரி பேன் கேக் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஓட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஒரு 4 to 5 மினிட்ஸ் ரெண்டு சைடுமே பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் கலரே பேபிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலராக இருக்கனால பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற கிட்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங்கில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் பேபிஸ் எக் சாப்பிடுவாங்க, எக் அலர்ஜி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் எக் ஆட் பண்ணியும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு பேன் கேக்காக சுட்டுக்கலாம். எக்கே நம்ம ஆட் பண்ணல அப்படின்னாலுமே நமக்கு பேன் கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக தான் கிடைக்கும். குக் பண்ணுறது மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ராகன் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கனால பேபிஸை கான்ஸ்டிபேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட டைஜஷனுக்குலாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மெயினாக பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்லலாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால பேபிஸோட இம்யூன் சிஸ்டமும் நல்லா பூஸ்ட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, மெக்னீஷியம், அயன், கால்சியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அப்படியே ட்ராகன் ஃப்ரூட்லாம் கிட்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பேபி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பேபிஸ் ஒரு சில பேபிஸ்க்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது இதில் ட்ராகன் ஃப்ரூட் தான் ஆட் பண்ணியிருக்கோன்னு பேபிஸ்க்கு தெரியாது. நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா குக் ஆகி வந்துடும். நான் ஸ்வீட்டுக்காக பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேட்ஸ் கூட 2 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமும் பாருங்கள் நல்லா நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.